வந்தோரை வாழ வைக்கும் தமிழகமே, உன் வயிற்றிலே பிறந்த ஒரு ஏழை மகனுக்கு வாழ வழி இல்லை. SSLC படித்தும் வேலை இல்லை, மேல் படிப்புக்கு பணம் இல்லை. பணம் இருப்பவனுக்கு மூளை இல்லை, மூளை இருப்பவனுக்கு பணம் இல்லை. இவை இரண்டுவே எனக்கு இல்லை. என்னை யாரும் தடுக்காதீர்கள், என்னை யாரும் தடுக்காதீர்கள். கயத்தாற்றங்கரையிலே கட்ட புளிய மரத்திலே கட்ட பொம்மனுக்கு தூக்கு, இந்த அனாதை சங்கருக்கு அத்தி மரத்திலே தூக்கு. என்னை யாரும் தடுக்காதீர்கள், என்னை யாரும் தடுக்காதீர்கள். ஐயோ, இங்க தடுக்கிறது கூட யாரும் இல்லையே. அம்மா, நீ எங்கே இருக்கிறாய்? சொர்க்கத்திலா நரகத்திலா? என்னைய பத்த நீ என்ன சொர்க்கத்திலே இருப்ப, நரகத்துலதான் இருப்ப. இதோ நீ இருக்கும் இடம் தேடி நானும் வருகிறேன். அம்மா, வராங்க. கடல்ல விழுந்து சாகலான்னு போன எனக்கு கடவுளே இங்க ஒரு கயிறு போட்டு வச்சிருக்காரு. பெரியப்பா, ராமு, என்ன மன்னிச்சிடுங்க. ஐயோ, யாரோ வராங்களே. இனிமே நான் ஏன் உயிர் வாழும்? எனக்கு எதுக்கு சிரமம்னு முன்கூட்டியே யாரோ கைத்த போட்டு வச்சிருக்கான். அவன் எங்கிருந்தாலும் வாழ். கடவுளே, சீதா, சீதா. என்னங்க இது? ஆமா சீதா, நீ இதுக்கா இங்க வந்த? காதல் ஏற்பட்ட தோல்வினால தற்கொலை செஞ்சுக்க வந்தேன். இது எனக்காக போட்ட கயிறு. ஏமா போய் சொல்றேன்? அது நான் போட்ட கயிறு, அனாவசியமா தொங்கிக்கிட்டு இருக்குது. நீ போட்ட கயிறா? ஆமா, நீ யாரு? நீ எதுக்காக தற்கொலை பண்ணிக்கணும்? என் பேரு சங்கர். நான் SSLC படிச்சிருக்கிறேன். சொந்தமா நாடகம் நடத்தினேன், லாஸ் ஆயிட்டேன். கொத்தவால் சாவடியில இருந்து கோடம்பாக்க வரைக்கும் வேலை தேடினேன், தேடினேன், தேடிக்கொண்டே இருந்தேன். பசி மயக்கத்துல ஒரு வீட்டு திண்ணையில போய் உட்காந்தேன். விறுவிறுன்னு வீட்டுக்காரன் வந்து வாடகை கேட்கிறான். ஏன்டா இவ்வளவு நேரம் உட்காந்தேன்னு? இவ்வளவு மோசமான பட்டணத்துல எப்படி வாழ முடியும்? அதனாலதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். என்ன தடுக்காதீங்க, தடுக்காதீங்க. நில்லுப்பா, நீ செத்து போயிட்டா திரும்பி வரவே மாட்டேன். நான் என்ன திரும்பி வர்றதுக்கா சாகுறேன்? என்ன தடுக்காத. இல்லங்க, வேலை கிடைக்கலங்கிறதுக்காக தற்கொலை பண்ணிக்க நினைக்கிறது கோழத்தனம். வேலை தேடி அலைஞ்ச செத்தா அது உங்களுக்கு பெருமை. இது கூட நல்ல யோசனை. சரி சரி, நீங்க 2 பேரும் லேட் பண்ணாதீங்க. கயிறா இருந்தாம நான் பாத்துக்கிறேன். சீதா, ராமு, சீதா, நம்ம சாவுலையாவது ஒண்ணு வா. சேர்ப்போம். சீதா. ஆமா, இப்பதான் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களே, அப்புறம் எதுக்காக தற்கொலை செஞ்சுக்கிறீங்க? அதானே. வாழ்க்கையில ஒண்ணு சேர முடியலையே. ஏன்? நான் இவரை காதலிச்சேன், ஆனா இவர் என்ன கைவிட்டுட்டாரு. அதனால தான் இந்த முடிவுக்கு வந்தேன். ஏன்பா, இது உனக்கே நல்லா இருக்குதா? இப்படி செய்யலாமா? நான் என்ன செய்வேன்? எங்க சித்தப்பா ஒரு பிரம்மச்சாரி. எல்லாரும் பிரம்மச்சரியத்தை தான் கடைபிடிக்கணும்னு வற்புறுத்திக்கிட்டே இருக்காரு. அப்படி மீறி நீ கல்யாணம் பண்ணிட்ட, ராமு, என் புணத்தை தானே நீ பார்க்க முடியும்னு என்ன பயமுறுத்திக்கிட்டே இருக்காருப்பா. உங்க சித்தப்பா வெறுத்துட்டு வந்துட வேண்டியதானே? முடியாத. எங்க சித்தப்பா கிரீச்ச கோட்டை நான் தாண்டவே மாட்டேன். அப்ப ஒண்ணு செய், என்னைக்காவது கோடு கிழிக்க மறந்தா ஓடியாந்துரு. என்னப்பா நீ விளையாடிட்டே இருக்க? எங்க சித்தப்பா சம்மதம் இல்லாம நான் எந்த காரியமும் செய்யவே மாட்டேன். அப்புறம் ஏன் நீ எல்லாம் லவ் பண்ற? அப்ப உங்க சித்தப்பாவை சம்மதிக்க வை. எங்க சித்தப்பா சம்மதிக்க மாட்டாரு. அந்த பொறுப்பை என்கிட்ட விடு. சீதா, என்ன மறந்துடு, நீ என்ன மறந்துடு சீதா. ராமு, உங்க நிலைமை எனக்கு புரியுது. அதே மாதிரி என் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க தான் என்னுடைய கணவர்னு முடிவு செஞ்ச பிறகு இன்னொருத்தருக்கு நான் எப்படி வாழ்க்கைப்பட முடியும்? அதுக்காக தாய்க்கு தாயா சின்ன வயசுல இருந்து என்ன எடுத்து வரத சித்தப்பாவை நான் விரோதிச்சுக்க முடியுமா? இவ்வளவு கோழையா இருக்க நீங்க ஏன் என்ன காதலிச்சீங்க? தப்புதான் சீதா, தப்புதான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் லவ் பண்றாங்களே, நான் லவ் பண்ணா என்ன தப்புன்னு தெரியாதனமா லவ் பண்ணிட்டேன். இனிமே எனக்கு லவ்வே வேண்டாம். என்ன மறந்துடு சீதா, நீ என்ன மறந்துடு. இதை விட தூக்குல போய் தொங்குன்னு சொல்லுங்க. இப்ப நிம்மதியா போய் செத்து போறேன். வேண்டாம் சீதா, வேண்டாம். அங்க ஏன் சித்தப்பா தூக்குல தொங்குவேங்கிறாரு, இங்க நீ தூக்குல தொங்குவேங்கிற. நான் எங்க போய் தொங்குவேன்? பார்க்ல எவ்வளவோ மரம் இல்ல, எதுல போய் தொங்க. ஏன்டா தூங்குறவனெல்லாம் டிஸ்டர்ப் பண்ற? மிஸ்டர், சம்பந்தம் இல்லாத விஷயம் ஏன் தலையிடுற? நான் போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பேன். நீ யாரு? நான் யாரு? அப்ப பொண்ணு, உனக்கு எவனாவது அப்ப பெரியப்பா இருக்க மாட்டான், அறிவு கேட்டவன். போய் அவங்கிட்ட சொல்லு போ. பெரியப்பா, ஆமாடா டேய், நான் இவளுக்கு பெரியப்பாடா. பெரியப்பா உனக்கு இல்லடா, இவளுக்குடா. ஆனாலும் ரொம்ப குழப்பறான் இவன். தண்ணி போட்டியா? பெரியமாமா, நான் வரேன். டிரைவிங் தெரியாதவன்லாம் கார் ஓட்டுற மாதிரி லைஃபையே புரிஞ்சுக்காதவன்லாம் ஏன்டா ஒய்ஃபை செலக்ட் பண்ண வர்றீங்க? தப்புதான். இவள பாடுறா, சொந்த பெரியப்ப நான் இருக்கேன், எனக்கு தெரியாம காதல் பண்ணிட்டு இங்க பார்க்ல வந்து 4 பேர் வர பொது இடத்துல கண்ணீர் வடிக்கிறா. பாடுறா, இவதாண்டா பாரத பெண்மணி. அம்மா பாரத பெண்மணி, பெத்த வயிறு பத்தி எரியுதும்மா. இரு, கொஞ்சம் போட்டுக்கிறேன். பெரியப்பா, என்ன மன்னிச்சிடுங்க.
இப்படி எல்லாம் வரும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அம்மா பொண்ணு, எதுல சரியில்லைன்னாலும் எலெக்ஷன்லயும் லவ்லயும் மட்டும் செலக்ஷன் கரெக்டா இருக்கணும். இல்லன்னா டெபாசிட்டே போயிடும். உன் சித்தப்பா பேர் என்ன? பிரம்மச்சாரி பரமசிவம் பிள்ளை. சரி, வா போய் அவரை பார்க்கலாம். எதுக்கு சார்? கல்யாணம் நிச்சயப்படுத்த. யாருக்கு சார்? உன் சித்தப்பாவுக்கு எனக்கு. முண்டா, உனக்கு இவளுக்கும் தாண்டா. ஐயோ விட்டுடுங்க. ஐயோ, எதுக்கு எடுத்தாலும் ஓடுறானே இவன். கவலைப்படாத, உன் சித்தப்பா கிட்ட நான் பேசுறேன். நல்ல காரியம் பேச வந்திருக்கோம். முதல்ல வலது கால தான் எடுத்து வைக்கணும். என்னதான் போட்டாலும் நிதானத்தை மட்டும் இழக்க கூடாது. அதை வச்சுக்க. வலது கால். நீங்க நிஜமாவே எங்க சித்தப்பாட்டு பேச போறீங்களா? என்ன அவனோட தண்ணி போட வந்திருக்க? வேண்டாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இந்தா, இதுல கொஞ்சம் ஊத்திக்க. உங்க சித்தப்பா என்ன, அவன் அப்பா ஆஞ்சநேயனே வந்தாலும் தைரியமா எதிர்த்து நிக்கலாம். பெரியப்பா, அவரையாவது நல்லபடியா வாழ விடுங்க. நீங்க போய் கேளுங்க. அப்ப நீ ஊத்திக்க மாட்டியா? நானே தான் ஊத்திக்கணும். இப்படியேதாம்மா எல்லாரும் என்ன கெடுக்கிறீங்க, போட்டு குட்டி தவறாக்கு. இனிமே பாரு தைரியத்தை. யாராவன்? சித்தப்பா, சித்தப்பா. வீட்டுல எல்லாம் பயந்துட்டு ஓடிட்டானுங்களா? ஒத்தரையும் காண வேண்டாம். அஞ்சனையா அனுமந்தையா, அஞ்சனையா அனுமந்தையாவா? அவங்களாம் எங்கேயோ ஆந்திராவில போய் கூப்பிட்டு பாரு. தம்பி, யாரப்பா நீ? தம்பியா? நீங்க என்ன வயசா இருக்கு? 52. நீங்க 53. அண்ணே, நீங்க யார் அண்ணே? தம்பி, இங்க பாமர சிவன் யாரு? பாமர சிவன். பாமரனுக்கு ஒரு சிவன், பணக்காரனுக்கு ஒரு சிவனா? இங்கே இருப்பது பரமசிவன் தான். அது நான் தான். பரமசிவனா? ஏயா, பரமசிவனுக்கும் பிரம்மச்சரியத்துக்கும் என்னையா சம்பந்தம்? அவர்தான் மடியில ஒண்ணு முடியில ஒண்ணு வச்சிருந்தாரு. இத குடி. குடிக்க சொல்லல, குடிக்க சொல்ல. என்னது இது? காசி தீர்த்தம். அப்ப நீ குடி. இல்லை அப்பனே, நீ குடி. இல்லறத்தை வெறுத்து இன்பமாயிரு. ஒண்ணு சொல்லட்டா? என்ன? உன்னை பார்த்தா அசல் பீரு சின்னப்பா மாதிரி இருக்காது. கனிரசமே என்னம்மா தண்ணி இது? ஒரு காரம் இல்ல, வாசனை இல்ல, ஒரு கிக் இல்ல, வாடனை இல்ல, ஒண்ணுமே இல்லாம அப்படி ஆடுற. ஆடுறது அந்த தண்ணியில இல்ல தம்பி. இந்த தண்ணி உள்ளூர் தண்ணி போட்டிருக்கியா? ஐயோ ஆஞ்சநேயா, அனுமந்தையா. அது என்ன படம்? சீதாராமர் கல்யாண படம். எனக்கு தெரியாது. அது இது பக்கத்திலேயே இன்னொரு சீதாராமர் கல்யாண படத்தை மாட்டணும். இன்னொரு சீதாராமர் கல்யாண படம்? எதுக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அது சரி, என் பேச்சு அவனுக்கு புரிஞ்சுது. இத பாரு தம்பி, ஓ அண்ணன் மவ ராமுவுக்கும் என் தம்பி மவ, அவன் பேரு என்ன, சீதா, அதெல்லாம் கரெக்டா சொல்லிருவேன். 2 பேருக்கும் கல்யாணத்தை முடிக்கணும். அட பாவி, எங்க அண்ணன் மகனை கெடுத்ததுக்கு உன் தம்பி மகன் சீதா தானா? இத பாரு, யார் யார கெடுத்தாங்கன்னு டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாது. ஆக மொத்தம் கத்திரிக்காய் முத்தி கடத்தலுக்கு வந்துருச்சு. பொழுதோட வியாபாரத்தை முடிக்கிறதா முச்சால்தனம். உன் வீட்டு கத்திரிக்காய் இருக்க என் கடதான கிடைச்சது? முடியவே முடியாது. பிரம்மச்சரியத்தை பத்தி ஊருக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ற இந்த பரமசிவம் தான் பையனுக்கு கல்யாணம் பண்றதாவது அபச்சாரம், அபச்சாரம். இத பாரு, ஊருக்கெல்லாம் பிரச்சாரம் ஒரு விதமா செய்யணும், உன் சொந்த வாழ்க்கைய வேற விதமா நடத்திக்கணும். அப்பதான் நீ பெரிய மனுஷன் ஆக முடியும். என் உயிரே போனாலும் சரி, இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன். இது சத்தியம், சத்தியம். காவியுடை, நெத்தியிலே பட்டை, கழுத்திலே உத்தராட்ச கொட்டை. நீங்கள் யார் சுவாமி? உங்க மகன் ராமுன்னு சொல்லுங்க. சொல்லல சாமி. கூப்பிட்டு கேளுங்க. ராமு, ராமா. கூப்பிட்டீங்களா சித்தப்பா? ஐயா உன்னை தேடி வந்திருக்காரு. இவர் யாரு? அதான் சித்தப்பா, நான் நேத்தே சொல்லல நம்ம வீட்டு சமையல் வேலைக்கு ஒரு ஆள் வருவான்னு. சமயக்கார பய எனக்கு சமமா வந்து உட்காரனே. உட்கார்ந்தா என்னங்க? அட உட்கார்றதுல என்னங்க தப்பு? கேவலம் கார் ஓட்டுற டிரைவர் முதலாளி பக்கத்துல உட்கார்ந்துட்டு போறான். காலமெல்லாம் உங்களுக்கு நான் சோறு போட போறேன். நீயா? சமைச்சு போட போறேங்க. நான் உட்கார்ந்தா என்னங்க தப்பு? ராமு, என்ன இப்படி பேசுறான்? சித்தப்பா, அவன் எப்பவுமே இப்படித்தான் வெளிப்படையா பேசுவான். நம்ம எல்லாம் மறைச்சு வச்சுக்கிட்டா பேசுற முட்டாள், முட்டாள்.
டேய் உன் பேர் என்ன? என் பேர் சங்கருங்க. என்ன பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? நல்லா தெரியுங்க. 2 சொல்லு. உங்களுக்கு 52 வயசாயிருச்சு. இதுவரைக்கும் கல்யாணமே செஞ்சுக்காம கட்ட பிரம்மச்சாரியா இருக்கிறீங்க. பிரம்மச்சரியத்தை பத்தி 10 புஸ்தகம் எழுதிருக்கிறீங்க. அது விக்கிதோ விக்கலையோ அத பத்தி கவலைப்படல. 11வது புஸ்தகமும் எழுதிட்டீங்க. அது அச்சாயிட்டு இருக்குன்னு சொன்னேங்க. அப்படியா? பிரம்மச்சரியத்தை பத்தி நான் எழுதின புஸ்தகத்தை எல்லாம் படிச்சிருக்கிறியா? ஓ, தூக்கம் வரலன்னா நிச்சயம் அதைத்தாங்க படிப்பேன். அப்படி படிச்சவனுடைய விளைவு தாங்க நான் இந்த கோலத்துக்கு ஆளாயிட்டேன். சுருக்கமா சொல்ல போனா உங்களுடைய தாசனுங்க நானு. என் பேரை கூட இன்னையில இருந்து பரமசிவதாசன் வச்சுக்க பிரியப்படுறேன். இனிமே நீங்க தாங்க எனக்கு குரு. என்னங்க என்ன செஞ்ச? உங்க காலை தொட்டு கும்பிட்டேங்க. இனிமே எதை செஞ்சாலும் சொல்லிடுச்சு. ராமு எங்கேயோ பிறந்தவன் என் புஸ்தகத்தை படிச்சுட்டு எனக்கே சிஷ்யனா வந்துட்டான். குருவையே நேர்ல பார்க்காத ஏகலைவன் மாதிரி. துரோணர் மாதிரி கட்டவரல கேட்க மாட்டீங்களே? தப்பு செஞ்சா தலையே கேட்பேன். தலே நான் அப்படி நடக்க மாட்டேங்க. பையா, ஐயா, இன்னையிலிருந்து நீ சமயக்கார மாத்திரமல்ல, என்னுடைய பரமானந்த சிஷ்யன். ஓய்வு நேரத்துல ஊருக்குள்ள போய் என்னுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லி மக்களை திருத்துவாயாக. திருத்தத்தாங்க வந்திருக்கிறேன். சந்தோஷம். உங்களுக்கு இந்த சமையல் வேலையை தவிர வேற எந்த வேலையுமே தெரியாதா? உண்மையே சொல்றேங்க, வேற எல்லா வேலையும் ஓரளவுக்கு தெரியும். இந்த வேலை தான் சுத்தமா தெரியாது. பின்னையே இந்த வேலைக்கு வந்தீங்க? உங்க வீட்டுல இந்த வேலை தானங்க காலியா இருந்தது. ஒண்ணும் கவலைப்படாதீங்க, சீக்கிரத்துல கத்துக்குருவேன். ஏடா சங்கர், சாப்பாடு ரெடியா? ஆயிக்கிட்டு இருக்கு. என்னன்னா இது, சமைக்க தெரியாதவரை போய் சமையல் வேலைக்கு வச்சிருக்கேன். நாம எப்படிதான் சாப்பிடுறது? என் கல்யாணம் நடக்க வரைக்கும் நீ பட்னி கடை. நான் இருப்பேன், சித்தப்பாவை எப்படி சமாளிக்கிறது? உங்க சித்தப்பாவை நான் சமாளிச்சுக்கிறேன். என்னடா வச்சிருக்க? சாம்பார். ஆமா, ரசம் வைக்கல? இதையே மேலாக எடுத்தா ரசம், கலக்கி எடுத்தா சாம்பார், வத்த வச்சா வத்த குழம்பு. இப்ப சாப்பிடலாமா? ஓ, சாப்பாடு ரெடி. சித்தப்பா நாக்க நீட்டு, கண்ணை காட்டு. டாக்டர், என் பொண்ணுக்கு குணம் ஆயிடுங்களா? கடவுளை காப்பாத்துவா. நான் உங்களை நம்புறதா கடவுளை நம்புறதா? நீங்க என்ன நம்புங்க, நான் கடவுளை நம்புறேன். அப்ப நானே நேரடியா கடவுளை நம்பிட்டா பலன் இருக்காது. கடவுளுக்கும் மனுஷனுக்கும் நடுவுல குருக்கள், பூசாரி, ஒரு டாக்டர், இப்படி யாராவது தூது போகணும். ஐயா, நீ நல்லா பேசுற. நான் உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். பாத்தீங்களா, இப்படித்தான் கண்டவனை கட்டிக்க வேண்டியது. நான் கெட்டவனா? குட் மார்னிங் அப்பா. ஹை, இந்த ஹேர் ட்ரெஸ் நல்லா இருக்கு. அப்பா, நீ கூட இது மாதிரி பண்ணிக்க. இதுதான் உங்க பொண்ணுங்களா? ஐயா, லூஸ் லூஸ். நான் ஒண்ணு அவர் பொண்ணு இல்ல, அவர்தான் எங்க அப்பா. தப்பா நினைச்சுக்காதீங்க, என் பொண்ணு இப்படித்தான் தமாஷா பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேரு லலிதா. லலிதா, என்னமா படிக்கிறீங்க? சுக்லாத்து படிக்கிறேன். வயசு 35 ஆகுது. எடுப்பேன். என் வயசு நீ சொல்ற? நான் சொல்றேன், எனக்கு வயசு 35. பாத்தீங்களா, இப்படித்தான் சின்ன குழந்தை மாதிரி பேசிக்கிட்டே இருப்பா. உங்க பொண்ணு மாதிரியே இவளுக்கு மூளை வளர்ச்சி இல்ல. ஆனா ஒண்ணு, இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிட்டா வாழ்க்கையில ஒரு பிடிப்பு ஏற்பட்டு புத்தி தானா தெளிஞ்சிடும். அப்ப கல்யாணம் பண்றதா இதுக்கு வழியா? என் பொண்ணு கூட மாப்பிள்ளை பாத்துட்டேனே. பாப்பா, எனக்கு வெக்கமா இருக்கு. பாத்துகளா, தெரியுது. அப்ப நானும் போய் மாப்பிள்ளை பாக்குறேன். பாருங்க. அப்பா, இவரு வேண்டாமா, வேற மாப்பிள்ளை பாக்கலாம். வாமா. வராதே. இது என்ன குடு? ஐயா, இது நீ படிக்க போறியா? நீங்க லூசு, நான் லூசு. ரெண்டு பேரும் இதே படிப்போம். அப்பா, நிஜமாவே எனக்கு மாப்பிள்ளை பாத்துட்டியா? ஆமாண்டா கண்ணு, நல்ல மாப்பிள்ளை. பேரு சொக்கலிங்க. ஐயா, சொக்கலிங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. மூஞ்சி மூஞ்சி. ஹலோ ஹலோ, நான் சொக்கலிங்கத்தோட அப்பா பேசுறேன். வர வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு உங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரதா இருக்கிறோம். சரி சரி, வாங்க வாங்க. யோ, மாப்பிள்ளோட அப்பா பேசுறேன். ஏய், மாப்பிள்ளைக்கு அப்பா, எனக்கு வெக்கமா இருக்கு. சீ, இந்த ஆளு போன கீழ வச்சிட்டாரு. நான் அப்பவே உன்னை கேட்டேன், இடிச்சேனா? லலிதா, கடவுள் புண்ணியத்துல உனக்கு ஒரு கல்யாணம் ஆயிட்டா நீ நல்ல குணமாயிடுது. இப்ப மட்டும் நான் குணம் இல்லையா? உனக்கு என்னமா குறைச்சல்? உன் கல்யாணத்தை பார்க்க உங்க அம்மா தான் கொடுத்து வைக்கல. அதுக்காக நீ ஏப்பா வருத்தப்படுற? எங்க அம்மா கல்யாணத்தை பார்க்க நான் கூட தான் கொடுத்து வைக்கல. நான் வருத்தப்படுறேனா? சொக்கலிங்க, ஆரம்பிச்சிட்டியா? ஏப்பா நீயே உன்னை கெடுத்துக்கிற? ஆமா கதிரேசா, நாமே தான் நம்ம கெடுத்துக்கணும். இன்னொருத்த வந்து நம்மளை கெடுக்கிறதுக்கு விடக்கூடாது. தன் கையே தனக்கு உதவி. திருவள்ளுவர் சொல்லல? திருவள்ளுவர் அப்படி சொல்லியிருக்காரு. இன்னும் நீயா சொல்லிருக்க? பெரியவங்க சொன்ன வழிதானே இது. நீ கம்பராமாயணம் படிச்சிருக்கியா? நீ கம்பராமாயணம் படிச்சிருக்கியா? நான் ஏன் படிக்கிறேன்? நான் தானே அதை எழுதினேன். என்னது, கம்பர் தான் கம்பராமாயணம் எழுதுனதா ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க.
அவரு காப்பி அடிச்சிட்டாரு. ஓட்ட விடு. என்ன ஒரு மாதிரியா சிரிக்கிற? தண்ணி போட்டியா? ஏன்டா இப்படி பாழா போற அளவு? கதிரேசா, அதோ போகுத பொம்பளை கன்றாவியா இல்ல நாட்டு போறான். அது என் தங்கச்சிடா. ஐயோ, நான் அதை சொல்லலப்பா, நான் அதை சொல்லல. அது பக்கத்துல போகுது, அத பாரு, கன்றாவி. பாவி, அது என் பொண்டாட்டிடா. ஐயோ, இது என்னடா இது? தெருவுல போற பொம்பளை எல்லாம் உனக்கு உறவா இருக்குது. ஏண்டா தண்ணிய போட்டுட்டு என் பொண்டாட்டிய போய் கன்றாவியா இருக்குங்கிறியே, அவன் என்ன கன்றாவியாவா இருக்கா? இல்லப்பா, உன் பொண்டாட்டி கன்றாவி இல்ல, அழகா இருக்கா, நல்ல அழகு. ஜம்முன்னு இருக்கா உன் பொண்டாட்டி. ஐயோ, என் பொண்டாட்டி அழகுன்னு நீ வர்ணிக்கிறியா? ஐயோ, இது என்னடா இது? வம்பா போச்சு. அழகுனாலும் திட்டுறா, கன்றாவினாலும் திட்டுறா. உன் பொண்டாட்டி அழகும் இல்ல, கன்றாவியும் இல்ல, ரெண்டும் கட்டா. மடையா மடையா, உன்னை எனக்கு தெரியும், நான் பொறுத்துக்கிறேன். இன்னொருத்தன் பொண்டாட்டி இந்த மாதிரி பேசினா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? உன்னை உதப்பான். அவன்லாம் மானஸ்தன், உனக்கே. விடு விடு. கவுல் போட்ட பொம்பளை வருது பாரு. கவுல் தாண்டா அழகாய். பேசிட்டு வந்துடுறேன். மேடம், குழந்தை ரொம்ப அழகா இருக்குது. உங்க குழந்தை தானே? ஆமா, தேங்க்ஸ். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுப்பா. ஐயோ, கதிரேசா, அவ என்ன எப்படி அடிச்சா தெரியுமா? எப்படி அடிச்சா? ஏண்டா அவ என்ன அடிச்சா? என்னடா குழந்தை அவளுதுங்கிறா, அவளை போய் கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டா? கல்யாணம் ஆயிடுச்சான்னு முதல்ல நீ கேட்டிருக்கணும். சரி சரி, அதோ ஒரு கவுன் வருது, அதுகிட்ட கரெக்டா கேட்கணும். மேடம், இன்னொரு கவுனா? மேடம், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகலையா? குழந்தை ரொம்ப நல்லா இருக்குது. உங்க குழந்தை தானே? பெரியப்பா, பெரியப்பா, வாங்க டிஃபன் சாப்பிட. இந்த பாருங்க, என்ன வாங்க போன்னு சொன்னா நான் சாப்பிட மாட்டேன். வேற எப்படி? என் பேரு உமா. உமா, டிஃபன் சாப்பிட. உட்காருங்க. பரவாயில்லைங்க. பரவாயில்ல, உட்காருங்க. சரி. நீங்க உட்காருங்கண்ணா. ஐயோ, வாண்டாங்க. பரவாயில்லைங்க. டிஃபன் சாப்பிட. நீங்க சாப்பிடுங்க. நீ சாப்பிடுங்க. நீ சாப்பிடு. நீங்க நீ உமா, இந்த கண்ணில் ஏதாவது கிடக்கான்னு பாரு, உறுத்துது. சாரி சார், சட்னி கையோட கை வச்சுட்டேன். ஐயோ, சட்னி கையா? ஐயோ, இப்ப தான் ரொம்ப எரியுது. ஐயோ, ஐயோ. சித்தப்பா, சரி, நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். என்னது? இல்லப்பா, இங்க என்ன நடந்தது? அதான் கேளுங்க. என்ன யார பாத்தடா விடாங்க. மகனே பரமசிவம், துண்டடிச்சு விடுப்புல கட்டா. நான் உன் வீடு தேடி வந்திருக்கேன். உனக்கு யாருன்னு புரியலையா? நீ என் மேல வச்சிருக்க பக்தி இவ்வளவுதானா? ஜெய் ஸ்ரீராமா, ஜெய் ஸ்ரீராமா. அறிவட்டம் முண்டா, உனக்கு தெரியல? சிஷ்யன் மேல ஆஞ்சநேயர் வந்திருக்காரா? ஒத்துக்கிறாரு. பகவானே பக்தா, பகவானே பக்தா, பகவானே பக்தா, பகவானே பக்தா. பகவானே, சுவாமி, தங்களின் இந்த திடீர் விஜயத்திற்கு காரணம் என்னவோ? என் மீது அன்பு கொண்டிருக்கும் பக்தனை காண வருவதற்கு காரணம் வேண்டுமா? பரமசிவா, உன்னை போன்ற ஒரு பக்தனை யாம் பெற்றதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். தன்யனானேன் சுவாமி, தன்யனானேன். பகவானே, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும். ராம் இருக்கானே, அவன் திருந்துவானா? நல்லபடியா வருவானா? கண்டதை கேட்காத, அதெல்லாம் விதிவிட்ட வழி. எனக்கு நேரமாகுது, நான் மரமேறேன். நான் ஏறேன். அத்தியாரா, கொஞ்சம் இருங்க. எல்லா சாமியும் மலை ஏறேன்னு தான் சொல்லும், இது மலை ஏறேன்னு சொல்லுது. மழையா வந்திருக்கிறது யாரு? அனுமார் பாவாண்டா. மரத்துலதான் ஏறுவார், மலையை தூக்குவார். ஓஹோ, அப்பேற்பட்ட சாமி நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. அதுக்கு நாம மரியாதை காட்ட வேண்டாமா? ஒரு நிமிஷம் வந்துடுறேன். வந்துருச்சு சார். சாமி கை நீட்டுங்க. சாமி கூட தொட்டுட்டேன். ஆமாம், விட்ட வர தொட்ட வர கொளுத்து சூடத்தே.
கால்ல விழுகு. ஆஹா, நீங்க இத வாயில போடுங்க. கால்ல விழுகு. வேற கையில என்னது? எழுந்திரிக்கோ. முகூர்த்தத்துக்கு நாள் பாருங்க. இந்தாங்க ஜாதகம். நோட்டு ரொம்ப நல்லா இருக்கு. எங்க வாங்கினேன்? ஸ்கூல்ல திருடிக்கிட்டு வந்தேன். நாள் பாருங்க. சீதா இது பொண்ணோட ஜாதகம். சுந்தரம் இது மாப்பிள்ளையோட ஜாதகம். எப்படிதான் கண்டுபிடிச்சீங்களா? அது எனக்கு தெரியும். நாள் பாருங்க. 2ஆம் இடத்து செவ்வாய் 8ஆம் இடத்து சனியை பாக்குறான். பார்க்க கூடாது. என்னடா எடுத்துக்க என்ன சாப்பிடு. 3ஆம் இடத்துல வியாழன் மறைகிறான். மறையக்கூடாது. இருந்தாலும் இது ஒரு அபூர்வமான ஜாதகம். இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற பையன் பெரிய கோடீஸ்வரனாக போறான். என் பிள்ளைக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா 14ஆம் இடத்துல புதன் இருக்காரு இல்லையோ? 14ஆம் இடமா? மொத்தமே 12 மடம் தானே ஐயா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. 12ஆம் இடத்துல இருக்க வேண்டிய புதன் 2 மடம் தாண்டி இருக்கான். என்ன அர்த்தம்? முதல் அடிக்கடி தண்ணி போடுவோம். அதான் தாண்டான்னு அர்த்தம். மாமா தண்ணி போடுறதுனா என்ன மாமா? நாளைக்கு சொல்லி தரேன். போட அவர்கிட்ட போய் கத்துக்கோ. தேதி கல்யாண தேதி எப்போ? அவசரப்படாதே பொறுங்க. ஏம்மா இவரு உங்களுக்கு பிள்ளையா? ஆமா, எனக்கு ஒரே புள்ளதான். ஐயோ பாவம். எப்படி? சரி விடு, நமக்கு என்ன? என்ன எதையும் மறைக்கிறீங்களே, விஷயத்தை சொல்லுங்க. வேண்டாமா, ஒரு கல்யாணத்தை நிறுத்தின பாவம் நேற்று வந்து சேர வேண்டாம். அப்படின்னா என்ன சொல்றீங்க? இந்த ஜாதக பொருத்தம் பார்த்தது யார்? எங்க ஊர் ஐயரு. இந்த காலத்துல சின்னஞ்சிறுசுகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சு கொடுத்து. வேற ஒண்ணும் இல்ல, இந்த கல்யாணம் நடந்தா மாப்பிளைக்கு ஒரு சின்ன இடைஞ்சல். என்ன இடைஞ்சல்? 4 கண்டம் வந்து சேருது. அப்படி என்ன கண்டம்? 1 ரயில் ஆக்சிடென்ட், 2 பிளைன் ஆக்சிடென்ட், 3 பஸ் ஆக்சிடென்ட். இந்த 4வது கண்டம் இருக்கு, அதான் ரொம்ப அசிங்கமான கண்டம். நாய் கடிச்சு 40 ஊசி போடணும். அப்படியே 4 கண்டத்திலையும் தப்பிச்சுட்டா 4 பேரா சேர்ந்து அவனை ஒரே அடியா அடிச்சு கொன்னுடுவான். அதேதான். அடே சும்மா ரெண்டா அபிஷ்டு நீதான். அப்படியே 4 கண்டத்திலையும் தப்பிச்சுட்டா தாய் உயிரோட இருக்க மாட்டான்னு ஜாதகம் சொல்றது. எப்படி? ஐயோ, இந்த சம்பந்தம் நமக்கு வேண்டாம். எதுக்கு வாங்க? அதே இருந்தா போது. உட்காருங்க, உட்காருங்க. யார போய் எங்கேயோ போய் ஆக்சிடென்ட் ஆகிற கூட்டம். சிஷ்யா, குருநாதா, இன்னைக்கு என்னடா சமையல்? வெந்தய சாம்பார், வெந்தய ரசம், வெந்தய வத்த குழம்பு. இதெல்லாம் எனக்கு பிடிக்கும்னு உனக்கு எப்படா தெரியும்? சாமியாருக்கு என்ன பிடிக்கும், சம்சாருக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன செஞ்ச? நான் ஒண்ணும் செய்யலங்க. காரம் காரம் சித்தப்பா, காரம். என்னடா காரம்? பிரம்மச்சரியத்துக்கு நல்லதுங்க. அப்படியா? இங்க விடு, விடுறா, நல்லா விடு. என்னடா கிருஷ்யா, ஒரே பெருங்காயமா இருக்க. பிரம்மச்சரியத்துக்கு நல்லதுங்க. சித்தப்பா, உப்பே இல்ல. உப்பு இல்லையா? என்னடா அது உப்பே இல்லையா? பிரம்மச்சரியத்துக்கு நல்லதுங்க. அப்படின்னா இந்த பயலுக்கு நிறைய போடு. வேண்டாம் சித்தப்பா, எனக்கு வயிறே சரியில்லை. தயிர் சாதமும் கொஞ்சம் ஊறுகாயும் போடும் சித்தப்பா. இந்த முதல்ல சொல்றதுக்கு என்ன? குருவே, வாய்க்கு ருசியா சாப்பிட வேண்டிய வயசு பிள்ளைங்க பிரம்மச்சாரிக்கு செஞ்ச சாப்பாடு எப்படிங்க பிடிக்கும்? ராமு, நீ நினைச்சபடி சாப்பிடணும்னா என்ன செய்யணும்? காலாகாலத்துல கல்யாணம் பண்ணிக்க. அபச்சாரம் அபச்சாரம். உங்களை சொல்லலைங்க, இவனைத்தாங்க நான் கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன். இப்படியே எவ்வளவு காலத்துக்கு கஷ்டப்படுறது? பிரம்மச்சாரியா இருக்கிறது ஒரு கஷ்டமா? உங்க வயசுக்கு சரி, இந்த வயசுக்கு. இந்த வயசை தாண்டி தாண்டா நானும் வந்திருக்கிறேன். நீங்க அனுமார் பக்தர், தாண்டுவீங்க. தம்பி தாண்டணுமே. தம்பியும் தாண்டித்தான் ஆகணும். இந்த அனுமார் பவனத்துல எல்லாரும் பிரம்மச்சாரியா தான் இருக்கணும். கல்யாணங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. அஞ்சனேயா, அனுமந்தையா. சித்தப்பா எங்க போறாரு? காசி தீர்த்தத்தை காதுல தெளிச்சிட்டு போறாரு. சங்கரா, உன் முயற்சி தோல்வி போச்சே, ஒண்ணும் நடக்கலையப்பா. தோல்வியே வெற்றிக்கு அறிகுறி. பொறுத்திருந்து பார். சாம்பா. ஐயோ, அவன் கப்பல் கவுண்டாதான் கண்ணத்துல கைய வைப்பான், நீ தலையில கைய வச்சிருக்க. என்ன இப்ப கவுந்து போச்சு? ஆண்டா கடை வச்சு ராவா பகல வருஷம் 30,000 ரூபாய் சேர்த்து வச்சேன். இப்ப ஆண்டாள் நாடகத்தை நடத்தி 5,000 ரூபாய் தொண்டா எகிரி போச்சு. இப்படியே எகிரிக்கிறேன். காலை முதல்ல மரியாதையே தெரியாத உனக்கு. தவார், நீ என்ன சாதாரண ஆளா? அதான் வண்டவாசி நாடகம் வச்சிருக்கிய. அங்க ஆண்டாளுக்கு தனி மவுசு. அன்னைக்கு கலெக்ஷன் ஒரு அடி அடிக்க போகுது. நீ மேல போறியோ? அத நம்பிதான் இந்த உடல்ல இந்த உயிர் ஒட்டின்னு இருக்குது. கூஜா அதானே.
எம்ஜிஆர், ஜெயலலிதா, சிவாஜி, பத்மினியை போட்டு கலர்ல ஒரு படம் எடுக்கணும்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கிறேன். இப்படி நாடகத்துக்கு நாடகம் தொண்டு விழுந்துகிட்டே இருந்தா அவங்களுக்கு எப்படி அட்வான்ஸ் கொடுக்கறது? பேசாம நீ படம் எடுக்கணும் அவ்வளவுதானே. உனக்கு நான் பணம் தரேன். எப்படி மாப்பிள்ள? பணம் தரேன், பேசாம இரு. ஆமா, அவன் ஊர்ல சொத்துக்கிட்டு இருக்கான். இருந்தது 150 காணி நிலமும் 60 கூடு 70 மாடு. அண்ணன் தம்பிக்குள்ள எல்லாம் சண்டை வந்து எல்லாம் பிரிச்சுருந்து போக இப்ப எனக்கு இருக்கிறது 2 கூடு. என்ன காரை விட ஒரு காரை ஒரு கோரை. ஏன் போ, அது எம்மா போவோம். என்ன அதுவே மெட்ராஸ்ல இருந்ததுன்னா 2.5 லட்சம் ரூபாய்க்கு போவோம். அது அப்படியே பேட்டு கொண்டா பவன் அறிவு கட்டோட. உங்க ஊர்ல எவ்வளவு போவோம்? 20 இருந்து 24 பண்ணிக்கலாம். இன்னும் நெக்கி விட்டா எவ்வளவுக்கு போவோம்? அக்கவும் முடியாது, கிக்கவும் முடியாது. எங்க ஊருக்காரங்க மாமா அரட்டு பசங்க. அப்ப வந்த விலைக்கே வித்துடுங்க. அப்புறம் என்னையா, உனக்கு எம்ஜிஆர், ஜெயலலிதா வேணாம்? ஆனா சிவாஜி, பப்பி வேணாம்? ஆனா அப்ப வீட்டை வித்துடு. சரி, ஊட்ட வச்சு பணத்தை எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாரு வச்சுக்கா. அப்பால என்ன அப்பால? இந்த ஊர் பிரசுக்கார மகன் லோ நாய் மாதிரி அலையிறான், ஹீரோ வேஷம் வேணும்னு. அவனை பிடிச்சிட்டே, அப்பா நீதான்டா ஹீரோ, புது முகம் 72 அப்படின்னு சொன்னோம்னா டக்குன்னு ஒரு 50,000 ரூபாய் போடுவான். சரிப்பா, டக்குன்னு அந்த 50,000 வருதுன்னு வச்சுக்காததுக்கு பை உள்ள விட்டுக்கிறோம். அப்பால 3 பேர் தான் முதலாளி. அந்த நாய்கார பையன் ஒருத்தன், நான் ஒருத்தன், 2 பேர் தான் பார்ட்னரு. உன்னர்த்த வேண்டாம். நான் ஒர்க்கிங் பார்ட்னர். அதுக்கு தான் எனக்கு விலாவரி வேணும். அதாவது வேலை செய்யறவன். லாபம் வந்தா நம்ம 3 பேருக்கும் பங்கு. ஐயா, நஷ்டம் வந்துடுச்சு. மாய கழுவியா, ஏன் நான் ஆரம்பத்திலே நஷ்டம்னு பேசுறேன்? இந்த பார், நம்ம எடுக்க போற படத்துல என் தங்கச்சி தான் ஹீரோயினி. என்ன சொல்றேன்? அண்ணாங்கடா விளையாடுறீங்களா? கோஜா, நான் என்ன அரப்புலையா தோச்சு எடுக்கிறேன், அலர்ல தோச்சு எடுக்கிறேன். ஒன்னா செய்யலாம். இந்த பாப்பா ஹத்மனி கேஸ் ஹெச்டி ரோல் ஒண்ணு இருக்குது. அத ஒன்னா ஆண்டாள பாப்பா ஆட்டுக்க சொல்லு. என்னப்பா கான்ட்ராக்ட் நம்மளுக்கு திட்டி வேஷம் கொடுக்குது. நீ ஒழுங்கா ஊரு போய் சேர மாட்ட போ. ஆண்டாளு, நான் என்ன அப்படி தாத்தா அப்பா பேசிட்டேன். நீ பாடம் எடுக்க போற? காக்கா ஹலர்ல நீ பாடம் எடுத்து பாலா போனே போ. நான் எடுத்துக்கா ஆட்டுறேன்னா ஐயா பாரு. அப்ப 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 உட்காருங்க. அப்ப என்ன அப்பாட்டா, அவர் இப்பதான் ஊருக்கு போய் வீடெல்லாம் வித்து கொண்டாந்து படம் எடுக்கிறேன்னு சொல்றாரு. கெடுத்துருவ போட்டிருக்க. பேசாம ஆண்டாளம்மா, ஆண்டாளம்மா. இது பாரு, அம்மா அம்மான்னு கூப்பிட்ட மூஞ்சில இடிப்பேன். பின்ன எப்படிங்க கூப்பிடுறது? கோன் பா பேர் இல்ல, ஆண்டாள்னு கூப்பிடு. ஓ, ஹுமாரியா முன்னால போடு, அவன் தன்னால குறையும். தம்பி வா. அப்ப நான் சொல்லல இந்த 50,000. இந்த நான் ஹாய் மாதிரி வந்தாங்க. அவ்வளவு நன்றி உள்ளவர்னு சொன்னேன். இந்த தம்பி எனக்கு அண்ணாலேயே தெரியுமே. தம்பி, அப்போதான் சினிமா படம் எடுக்க போறாங்க. உங்க படத்தில் நடிக்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. இன்னாங்கப்பா இது, கீழே உட்காந்து தரைய அசிங்கம் பண்றீங்க. பெஞ்சில உட்காருங்க. நம்ம அதான் இருக்குதுங்களே தம்பி, அத அப்படியே மாத்தாம இப்படியே மாத்தாம அப்படியே எடுத்தோன்னு வச்சுங்க. ஒரு நாளைக்கு அரட்டி வரட்டி ஓட்டலாம். அதான் ஓடாதுங்களா? ஹள்ளி விழா வரைக்கும் அதுக்கு அஞ்சமே கிடையாது. வந்தா தங்க விழாவில தான். அது கூட ஹாலாறுல ஓடிடுங்க. கோலாரா ஓடும். ஏன் தம்பி, உங்களுக்கு அடிக்க தெரியுமா? நடிக்க தெரியுமாவா? எனக்கா? கனம் கோச்சோர் அவர்களே, ஏங்க மேல ஹை காட்டுறாரு, மகாடிலியா கோர்ட்? அது சுப்ரீம் கோர்ட். அப்ப அங்கேயே காட்டுங்க. சைலன்ஸ். கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் இவைகளை எல்லாம் நான் இங்கே மறுக்கப் போகிறேன் என்று நீங்கள் நினைப்பீர்கள். இல்லை, நிச்சயமாக இல்லை. கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் குடியவர்கள் இருப்பிடமாக இருக்கக்கூடாது என்பதற்காக. பூசாரியை தாக்கினேன், அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வேஷமாய் மாறிவிட்டதை கண்டிப்பதற்காக. தம்பி, உனக்கே இவ்வளவு அக்கறை என்று கேட்கலாம். பாதிக்கப்பட்டவள் என் தங்கை. ஓடினாள் ஓடினாள், வாழ்க்கையின் ஓரத்திற்கு ஓடினாள். ராஜா, பாத்தீங்களா? தம்பிக்கு உணர்ச்சி வந்து கைய தூக்கினா மடக்கவே மாட்டான். என் நடிப்பு எப்படிங்க? கிராமத்துல எடுப்படும், டவுன்ல கொஞ்சம் கஷ்டப்படும். இப்ப ஏங்க நமக்கு டவுனை பத்தி? வந்தவாசி தானே, வந்தவாசியில இவன் தான் ஹீரோ. மாப்பிள்ள வந்தாச்சு. அவன் தான் சொக்கலிங்க. ஐயோ, பேர் சொல்லக்கூடாது, தப்பு இல்ல. சொக்கலிங்கன்னு நான் சொல்லக்கூடாது. அம்மா, டாக்டரோட பொண்ணா நீ? டாக்டர் தான் எங்க அப்பா. எங்க அப்பா என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டாரு. அம்மா, நீ எங்க இருக்கிற? அங்க போய் பாரு. பாப்பா, அப்பா வர வரைக்கும் ஏன் காத்துக்கிட்டு இருக்கணும்? நானே பாடிடுறேன். அதான வழக்கம். பாருடா. பாடு கேப்போம். சாரி காமா ஐய சொல்ல வெக்கமாகுதே, ஐயா மேலே ஆசையாகுதே, பைய பைய நெஞ்சு
இணக்கம் காட்டுதே காத்துக்கிட்டு நிக்க தோணுதே ஐயையா அம்மம்மா அப்பப்பப்பா ஐயையே அப்பப்பப்பா இந்தாப்பா நீ வேற சேர்ந்துக்கிட்டியா போதுமா நிறுத்து நிறுத்து பாட்டு எனக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கே அவருக்கு பிடிச்சிருக்கான்னு கேளு பிடிச்சிருக்கு எங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குதோ இல்லையோ உனக்கு நல்லா பிடிச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி மாப்பிள்ளைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாப்பிள்ளையா ஆமா நினைச்சிருந்தாலும் நாதன் மட்டையா இருந்தாலும் மணாளன் அத்தான் காலைல விழுந்திருக்கேன் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தான் ஓ அத்தான் கால்ல போய் விழுந்து ஆசீர்வாதம் களி என் கால்ல வந்து எடுப்பேன் இனிமே நீங்க தான் எனக்கு அத்தான் ஐயோ எங்கடா என்ன இழுத்துக்கிட்டு வந்த பாவி அதானே எனக்கும் புரியல இது டாக்டர் பொண்ணு இல்ல ஏதோ வைத்தியத்துக்கு வந்தது பைத்தியம் பைத்தியம் லூசு நீதான் பைத்தியம் என்னம்மா? இது என்ன கிளம்பிங்க ஐயா அப்பா இது பாருங்க இதான் எங்க அப்பா உங்க மாமனாரு அப்பா நீங்க வரதுக்கு முன்னாடி நானே எல்லாம் பாடி முடிச்சிட்டேன் அவருக்கு பிடிச்சிருச்சு என்ன பாடின ஐயா சொல்ல வெக்கமாகுது ஐயோ மாப்பிளைக்கு முன்னால வெக்கப்படுத்த மறந்துட்டேன் இப்ப வெக்கப்படுறேன் நல்லா வைக்கப்படுறேன் சும்மா இருப்பா டாக்டர் சார் நல்ல நேரத்துல வந்தீங்க இவன் என் ஃப்ரெண்டு சொக்கலிங்கம்னு பேரு சதா குடிச்சு கெட்டு போறான் உங்கள்கிட்ட திருத்தம்னு சொல்லி கூட்டு வந்தேன் இந்த பொண்ணு ஏடானா நானே மணாலன்னு சொல்லி ஒரே கலட்டா பண்ணுது லலிதா என்னம்மா இதெல்லாம் என்ன பண்ணீங்க நீங்க தானே சொக்கலிங்கம் பொண்ணு பார்க்க வருவாருன்னு சொன்னீங்க கருமா அந்த சொக்கலிங்கம் வேற சொக்கலிங்கம் டாக்டர் சார் லலிதா இவர்தான் மாப்பிள்ளை சொக்கலிங்கம் நான் யாரையும் பார்க்க மாட்டேன் இதோ இந்த நரசத்துல தான் என் மாப்பிள்ளை என்ன அதெல்லாம் தமிழ் பண்பாடு கொண்டு போடுவேன் நீங்க வித்தியாசமா நினைச்சுக்காதீங்க ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு ஒரு தப்பு நடக்கல அப்பா ஒருத்தர் மனசால வரைச்சதுக்கு அப்புறம் இன்னொருத்தர் எப்படி மாப்பிள்ளையா ஏத்துக்கிறது நான் கண்ணகி வழியில வந்தவன் மதுரை வழியா வந்தியா ஐயோ அப்பா, இவங்க வேணும் நம்மள கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறாங்க வாங்கப்பா போலாம் சுகன்யா வச்சுடா போலாம் ஐயோ லலிதா குடியாரம்மா பரவாயில்ல நான் அவனோட குடியும் குடுத்தனமா வாழத்தான் போறேன் நீ பார்க்கத்தான் போறேன் நான் இப்பவே பின்னாலே போய் வீடு தந்துட்டு வரேன் எனக்கு என்ன கூட சொல் நான் தானே ஆஜா கொஞ்சம் மோரக்கட்டையும் பார் எல்லாம் ஒழிச்சாச்சே இப்ப எங்க ராஜா ஏயா உனக்குதான் வரலையா அதை ஏங்க போட்டு இழுத்துக்கிட்டு இருக்க ஏயா பொட்டிய தொட்ட பழைய கலை ஆர்வம் தோசம் தொம்பும் பட்டிருந்தது தொடச்சது அப்படியே லைட்டா பாபா ஆசி பாப்பமேன்னுதான் இந்த நிலைக்கு வந்தும் ஆர்வம் போகல என்னையா அன்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் எம்ஜிஆர் ஜெயலலிதா அத்மனி பாடு படுற பாடு போய் பேப்பர் எடுத்துட்டு வா இந்தாங்கண்ணே அப்படியே குடிக்க ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வா அப்புறம் இந்த வெத்தலை பாக்கு கொண்டாந்துறேன் ஆஸ்கே எது சொன்னாலும் ஒரு தடவை சொல்ல மாட்டியா ஏன் ஒரு நாளைக்கு ஒரு தடவையா திங்கிற 3 வாட்டி திங்கல எனக்கு என்ன கோரச்சல் ஆனமெல்லாம் போன பின்னே வாழ்வதுதான் ஒரு வாழ்வா ஏங்கண்ணே இவ்வளவு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீ எப்படியா உயிரோடு இருக்க இதுடா என் ஹார விட்டுது தலை எழுத்து நான் வாங்கி போட்ட சோப்பாடா இது அது அப்பா இப்ப என்னடா ஹோடான்னு சொல்லி நான் மூஞ்சில குத்துவேன் ஹார கிட்ட காட்டுற வேலையை கைய வெட்டிடுவேன் மனச கலர்த்தா கலந்தா பாப்பா புதுக்கோட்டையில நீ உள்ளச்சடிக்கு நிறுத்திய அதை எடுத்து வெளியே விடட்டுமாடா இல்லையா விடா பாப்பா ஆனம் கப்பல்ல டிக்கெட் வாங்காம ஏறிடும் அதெல்லாம் இருக்கிறவனுக்குடா எனக்கு அதை பத்தி கவலை இல்ல ஏய் என்ன யாருன்னு உனக்கு தெரியுமா உன்னையா உன்னை யாருன்னு எனக்கு நல்லா தெரியும்டா நீ மாமாவா ஆயாண்டி இந்த மானா சொல்ற பத்துக்குன இருக்கிற நாக்க அறுத்து போடுவேன் பழைய கான்ட்ராக்ட திங்கிற சோத்துல மண்ணாளி போட்டுக்காத ஜாக்கிரதை ஆயாண்டி சோத்துக்குதான் இந்த வீட்டுல நான் வாழ்ந்திருக்கிறேன்னு என்ன அப்பா சொல்லாதறான் நானும் ஒரு காலத்துல வாழ்ந்தவன் ஊருக்குள்ள போலான்னு பார்த்தா உருவே மாறி இருக்கிறேன் அங்கா மண்டி வச்சிருக்கிறப்போ 100 ரூபாய் சில்லறை ஜோபில போட்டு கொலுக்கோன்னு குலுக்குனேன் இப்போ நீ கொலுக்கிற உன் நேரம் சினிமா படம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி பூஜை படத்தை மாத்திரம் வாங்கி வந்து போட்டு அதோட நிறுத்திட்ட அதுல வேற தொண்டு உழுது போச்சு நாடகம் நடத்தலாம் ஊரா மாறி மாறி நடத்தலாம்னு சொன்ன அதுல தொண்டு துண்டா உழுதுமா வந்துடுச்சேடா பாத்தியாமா நாள் என்ன சொல்றானே நான் ஒண்ணு சொல்லல ஆண்டாளே இந்த ஆயாண்டிதான் நிமிஷம் பண்றான் பாத்தியாமா உன்னை வச்சு நாடகம் நடத்திதான் நாள் போண்டி ஆயிட்டான்றான்
என்னப்பா பழைய கான்ட்ராக்ட் என்ன போட்டு நாடகம் நடத்துன்னு வெத்தா பாக்கு வச்சு உன்னை அழைச்சனா நீயா வந்து புக் பண்ணுன்னு நான் நடிச்சா வசூலாகும் வாரி வலிச்சு கொட்டிக்கலாம்னு அலைஞ்சு உன் கிரகச்சாரம் சரியில்லை போண்டியான்னு இப்போ தோண்டி தூக்குற. ஒவ்வொரு ஊர்லயும் நாடகத்துக்கு எவ்வளவு கூட்டம் வந்துச்சு. அதெல்லாம் பாசு கொடுத்துட்டு லாஸ்ட் அதுக்கு நாங்களா பொறுப்பாளி. தங்கச்சி இந்த ஆள் இங்க மட்டும் பேசல, வாசல்ல உட்காந்துக்கிட்டு வந்தவன் போனவங்கிட்ட எல்லாம் இதே பேச்சா பேசுறான். இவனை இன்னைக்கே நீ ஊருக்கு அனுப்பல. அப்ப நான் போட்ட நகையெல்லாம் கொண்டாங்க. தொட்ட பல்லுல அடிப்பேன், பாலிச்சு கூப்பிடுவேன். பிளாஸ்டோ அப்பட்டா இந்த ஆளுக்கு ரயில் சார்ஜுக்கு பணம் கொடுத்து வெளியே தள்ளு. நல்ல வேலை உன் அதிர்ஷ்டம். இந்தா சொல்ல. ஏண்டா பிளாஸ்ட், நீ வெளியே வா, ஒரு தண்ணி ஊத்துற. எங்க இங்க வந்த? நான் என் புருஷன் வீட்டுக்கு வந்தேன். நானா புருஷன்? பின்ன நானே புருஷன் இடிப்பேன். நீங்க தான் புருஷன், நான் பொண்டாட்டி. அத்தான் மனசால உங்களை வரிச்சதுக்கு அப்புறம் எப்படி நான் உங்களை பிரிஞ்சிருக்க முடியும்? அதான் எங்க அப்பாவுக்கு தெரியாம ஓடி வந்துட்டேன். ஆமா, நம்ம கல்யாணம் எப்ப? ஏன் உம்முன்னு இருக்கீங்க? எனக்கு என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா, குணம் இல்லையா? எல்லாம் இருக்குது, கொஞ்சம் லூசோன்னு நினைக்கிறேன். ஐயோ, கொஞ்சம் இல்ல, முழுக்க லூஸ் தானா? கல்யாணம் ஆனா எல்லாம் சரியாயிடும்னு அப்பா சொல்லிட்டு இருக்காரு. அப்ப நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க, புத்தி தெளிஞ்சிரும். அப்புறமா நீங்க வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? ஐயோ பராசக்தி. ஐயா, என் பேர் ஒண்ணு பராசக்தி இல்ல, லூசு லூசு. நான் லலிதா லலிதா. ஹாய் கிருஷ்ணா, நான் கொஞ்சம் குடிக்கிறேன். நீ இதெல்லாம் குடிக்க கூடாதம்மா. உனக்கே இது, உனக்குதான் பறவையிலேயே கிக் இருக்குது. மனாவாரியா உளறிய இது வேற. ஏன் இத பாரு, இத்தனை வயசுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிப்பேன். என்ன லவ் பண்ணுங்க? எனக்கு உன் மேல லவ் வரலையே. எனக்கு உங்க மேல லவ் வந்துடுச்சு. ஐயோ, ஒண்ணு செய்யலாமா? எனக்கு லவ் வந்துடுச்சு, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். நீ ரொம்ப குழப்பற. நீ என்ன குழப்பம்? ஐயோ, என்ன தொடர? ஆமா, தொட்டாதான் லவ் வரும், அதனால தொடறேன். தொடக்கூடாது. தெய்வீக காதலர்கள் தொடலாம். இத பாரு, நான் சொல்றது கேளு. கல்யாணம் ஆகாத பொம்பளையும் சரி ஆம்பளையும் சரி ஒருத்தர் தொடவே கூடாது. தொடாம பேசிக்கிட்டே இருக்கலாம், தொடக்கூடாது. கூடாது. கொஞ்சம் கை எடுக்கிறீங்களா? தொட்டுட்டா இல்ல? ஐயா, என் மேல உங்களுக்கு லவ் வந்துடுச்சு இல்ல? ஒண்ணு செய்வோமா? என்ன என்ன? எனக்கு எப்படியாவது உன் மேல லவ் வருதான்னு பாப்போம். எப்படி எப்படி? இந்த ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு எல்லாருமே ராத்திரியில சந்திச்சு பேசிதான் காதலர்களா மாறி இருக்காங்க. நாம ராத்திரியில சந்திச்சு பேசி பாப்போம். சரி சரி. இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு நல்ல உச்சி வெயில்ல உங்க வீட்டுக்கு வரேன். நீங்க வாங்க, நான் கதவெல்லாம் திறந்து வச்சுட்டு வெளியிலே உட்கார்ந்துட்டேன். லூசு லூசு. நான் தூங்க மாட்டேன். ஐயோ, திறந்த கதவு வழியாவா காதலா வருவான்? சுவரேறி குதிச்சுதான் வருவான். ஐயோ, செவரேறி குதிக்க போறீங்களா நீங்களா? நல்ல வேடிக்கையா இருக்குல்ல? சங்கத்தின் சார்பில் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இன்று காலட்சேபம் செய்வதாக இருந்த மார்க்கண்டேய தீட்சிதர் அவர்கள் திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் போனதால் வர முடியவில்லை. அவருக்கு பதிலாக செல்வி ஆண்டாள் அவர்கள் காலட்சேபம் செய்வார்கள். திமிக்கிட்ட திமிக்கிட்ட வாசமிருதங்கம், திமிக்கிட்ட திமிக்கிட்ட வாசமிருதங்கம், பிரம்மானந்த ஹரே கஜானன தாண்டவ நிருத்ய ஹரே, கஜானன தாண்டவ நிருத்ய ஹரே. மகாஜனங்களே, இன்று விஸ்வாமித்திர கதையை நான் சொல்ல போறேன். விஸ்வாமித்திரர் யார்? அவர் முன்சாபக்காரர் என்பது எல்லோருக்கும் தெரியும். அவருடைய தவம் எப்படிப்பட்டது? இன்னைக்கு தலைமை வகித்துள்ளார்களே பிரம்மச்சாரி பரமசிவம் பிள்ளை, அவர்களின் உறுதியை போன்றது. அவர்கள் தலைமையில் கதை சொல்லும் வேறு பெற்றதற்காக நான் பெருமைப்படுகிறேன். பிரம்மச்சாரி பரமசிவம் பிள்ளை போல் உறுதி படைத்த விஸ்வாமித்திரனை மேனகை தன் நாட்டத்தால் கவர முயற்சிக்கிறார். அவளால் கவர முடியுமா? முடியாதா? முடியும், நிச்சயமாக முடியும். அவள் தேவலோகத்து பெண்ணாயிற்றே. என் வாழ்க்கையில் உங்களை போன்ற ஒருவருக்கே மாலை சூட்ட வேண்டும், மணாளனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வைராக்கியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் மானசீக காதலி ஆண்டாள்.
முதலாளி ஓட்டு போட்டுக்கிட்டு ராத்திரி நேரத்துல வெளியில போறாரு. டைரி எழுது. டைரியில எதுக்கு எழுதணும்? சங்கரன் பையன் இருக்கான், அவங்கிட்டே சொல்லு. சங்கரா, அடே சங்கரா, சங்கரா, முதலாளி வெளியில போற, எழுதுடா. இவன் குருவுக்கு மிஞ்சின சிஷியனா இருப்பான் போல் இருக்க. உமா, சிரிக்கிறதா இருந்தா சொல்லிரு, தலையை தூக்கி தூக்கி போடுது. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஆமா, எத்தனை நாளைக்குதான் இப்படி அர்த்த ராத்திரியில திருட்டுத்தனமா சந்திக்கிறது? கொஞ்ச நாளைக்கு தானே, பொறுத்துறேன். நீங்களா? எந்திரிங்க, பயப்படாதீங்க. எந்திரிங்க. ஆமா, ஏன் என்ன இடத்துல? இல்ல, உன்னை பாத்துட்டு போலான்ட்டு வந்தேன். போய் சொல்றீங்க, தங்கச்ச பார்க்க வந்தீங்க. உட்காருங்க, 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 உட்காருங்க. தங்கச்சி, ஐயா, எந்திரி. தூண்டு இல்ல, மீன் உழுது போச்சு. என்ன தூக்கத்துல போல? ஓ, சாரி, பரமசிவம் புள்ள இல்ல, நம்ம வீட்டுல வந்திருக்காரு. சும்மா கலைஞ்ச தலையை சீவிக்கிட்டு, கண்ணுக்கு மை வச்சுக்கிட்டு, சும்மா கவர்ச்சியாவா? நீங்க இந்த நேரத்துல எங்க வந்தீங்க? நீங்கதான் ஆண்டாளோட அம்மாவா? இப்படிலாம் சொன்னா எனக்கு பொல்லாத கோவம் வரும். நான் ஆண்டாளுக்கு அம்மா இல்ல, அக்கா. தப்பு தப்பு. ஆண்டாளுக்கு முன்னால பிறந்துங்களா? ஆமா, உங்ககிட்ட பன்னீர் போயில இருக்குது. அது ராஜாஜி சீவல் கடையில இருக்கு. வீட்டுக்கு வந்தவங்ககிட்ட போயலா இருக்கா, சீவல் இருக்கான்னு கேட்டுக்கிட்டு வாங்க. ஒண்ணு இல்ல, ஆசீர்வாதம் என்ன அடுக்கும். மாயாண்டி, என்ன பாத்துக்கிட்டு நிக்கிற? ஐயாவுக்கு போன்விட்டா பீடா கொண்டா ப்ரோ. விவஸ்தை இல்லாம வாங்க, உக்காருங்க. ஐயோ, என்னங்க இது நெத்தியில? புருவங்க. இல்லைங்க. எனக்கு புருவம் இல்லையா? காயங்க. ஆமாங்க. ஏங்க காயம்? எங்க வீட்டுல இருந்து உங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ள 5 தெருவை தாண்ட வேண்டி இருக்குது. ஒரு தெருவுல போலீஸ், ஒரு தெருவுல நாய், ஒரு தெருவுல பொறிக்கிங்க. எல்லாரும் சேர்ந்து போட்ட காயங்க. கொஞ்சம் இருங்க, இந்த வாரேன். இருக்கட்டும். ரஞ்சனையா, என்ன மாதிரியே இவ்வளவு ஒரு பெரிய பக்த போல இருக்கு. இல்லைன்னா கதா காலட்சேபம் பண்ண வராதே. நமக்கு பொருத்தமான ஜோடி தான் ஆஞ்சநேயா. என்னையா, எனக்கு ஒண்ணும் தெரியாது, எல்லாம் உன் செயல் தான்ப்பா. இருங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குதுங்க. என்னங்க இது அறியாத பிள்ளை மாதிரி இருக்கிறீங்க? ஆஞ்சநேயன் சத்தியமா சொல்றேன், ஆண்டாள் 52 வயசான எதையும் அறியாதவன் தான். போங்க. இப்ப எப்படி வந்தீங்க? அன்னைக்கு உன்ன கதா காலட்சேபத்துல கண்டனா, அதுல இருந்து எனக்கு ஒரே கனவு. அந்த கனவு தான் என்ன இங்க கொண்டாந்து விட்டுருச்சு. எனக்கு கூட அப்படித்தாங்க. உங்க லெட்டரை படிச்சதுல இருந்து இந்த போன்விட்டா பீடா கொடு கொடு. ஏங்க எழுந்துட்டீங்க? எனக்கு எழுந்திருக்க தெரியுங்க. உட்காருங்க. இந்தாங்க போன்விட்டா குடிங்க. நிக்கிறேன். உட்காரு. வேற ஏதாவது தேவையான கேட்டு போல நிக்கிறேன். வேணும்னா கூப்பிடுற போ. அப்போ நான் வர மச்சான், வீடு அங்க இருக்கு. பாவா ஆண்டாளு, அவன் என்ன மச்சான்றான், நீ பாபான்ற, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ரெண்டும் ஒண்ணுதான் பாவா. நீங்க 2 பேரும் ஒண்ணா? போன்விட்டா குடிங்க. நீ குடி. இல்ல, நீங்க தான் முதல்ல குடிக்கணும். குடிங்க. ஆஞ்சநேயா, எல்லாம் உனக்கு தான். எல்லாத்தையும் குடிச்சிட்டீங்களா? எனக்கு மிச்சம் வச்சு பழக்கம் இல்ல ஆண்டாளு. போங்க பாவா, கொஞ்சமாவது வைக்கப்படாது. எதுக்கு? அதுக்காகத்தானே நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஒண்ணுமே புரியல உங்களுக்கு. ஆமாங்க, நான் ஒரு மடையன். இப்ப இருக்கு அதெல்லாம். பீடா.
ஆண்டாளு ம்? நீங்க இனிமே எதை கொடுத்தாலும் என் கையில கொடுங்க. என்னங்க பாவா இது? என்ன போய் வாங்க போங்கங்கிறீங்க. வேற எப்படிங்க கூப்பிடுறது? செல்லமா பாப்பா அப்படின்னு கூப்பிடுங்க. பாப்பா. ஆண்டாளு பாவா. ஆஞ்சநேயா, இத்தனை வருஷமா என் மனசை கட்டுப்பாடு பண்ணி வச்சிருந்தேன். எத்தனையோ பேர் என்ன கட்டிக்கன்னு சொன்னாங்க. அப்பெல்லாம் என் மனசு இழகாதது. உன் கடுதாசியை பார்த்த உடனே இழையடிச்ச ஆண்டாளு, நீ ஏதோ மை வச்சு எழுதியிருக்க. போங்க பாவா, மை இல்லாம எழுத முடியுமா? அது வந்து சாதாரண மை இல்ல, வசிய மை. பாவா, நீங்க இனிமே அடிக்கடி இங்க வந்து போகணும். ஆண்டாளு, ஆனா நான் இங்க வந்து போறது யாருக்கும் தெரியக்கூடாது. நான் வரட்டுமா? நிஜமாவே போறீங்களா? ஐயோ, ஏங்க? ஏன் இழுக்கிற? ஐயோ, நான் ஒண்ணும் இழுக்கலையே. இழுத்தது யாரு? அப்பா, என்ன ஒரே மயக்கமா இருக்குதே. நீங்க போட்டது கிமாம் வீடா? பழக்கம் இல்லைன்னா லேசா சுத்தும். லேசா இல்ல, பேயா சுத்துது. ஐயோ, நான் வேணா உங்க வீடு வரைக்கும் துணைக்கு வரட்டா? ஐயோ, வீட்டுக்கு நான் தெரிஞ்சுடுமே. மயண்டி, மயண்டி, அப்பதா இந்த பாரு, ஐயாவே வீட்டுல கொண்டு விட்டுட்டேன். ஏற்கனவே நான் பயந்தவன். இருட்டுல இவனை கண்டா என்ன பயப்படுவேன்? நான் தனியா வீடு போய் சேர்றேன். பாவா, அடிக்கடி வாங்க. பாப்பா, வரட்டுமா? வரேன். சீக்கிரம் சீக்கிரம், எவ்வளவு நேரம்? முடிச்சுட்டேன். கடைசி முடி. பின்னல் போட்டு கையில பின்னல் விழுந்துருச்சு. தலைய பின்ன சொன்னா கையை ஏன் பின்னிக்கிட்டு? நீ என்ன சொன்னாலும் நடக்காது. உனக்கு தெரிஞ்சத பாரு. பாரு, என்ன பாரு? சனியன பாராவது போராவது எந்த நேரத்தில் புருஷாக இருக்க. மச்சான், உங்களுக்கு கொஞ்சம் கூட விவசாயே கிடையாது. இவ்வளவு பேர் முன்னாடிதான் பேசணுமா? நான் ரகசியமா சொல்றேன், கேளுங்க. என்ன சார் செய்யறது? நான் யாரை எடுத்துக்கிட்டு போறது? ரெண்டுல யாருன்னு தெரியல. ஒண்ணு செய்யுமா? ஆள் கூட எடுத்துட்டு போவோம்.